டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 30 டேஸ்க்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இந்த டெட் எக்ஸாமுக்கு இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு இருக்கிற 30 நாளில் இந்த டெட்டு பேப்பர் 1 இல்லைனா பேப்பர் 2 ஸோ இதில் எதனா ஒரு எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா 100% இதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணாக்கா இந்த டெட் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சில சஜஷன் அண்ட் ஐடியாஸ் நான் தரேன். இந்த டிப்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக இந்த 30 டேஸுக்குள்ளவே ஒன்று டெட்டு பேப்பர் 1 இல்லை பேப்பர் 2 எதனா ஒன்று கிளியர் பண்ணலாம். இது எதுக்காக நான் ஒன்று மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நான் பேப்பர் 1 எழுதுவேன் பேப்பர் 2 எழுத போகிறேன், நான் ரெண்டுமே கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். இதில் எதனா ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஒன்று டெட்டு பேப்பர் 1 சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டெட்டு பேப்பர் 2. இதில் உங்களுக்கு எது தேவைப்படுமோ, இல்லை நான் பேப்பர் 1 மட்டும் எனக்கு போதும், இல்லை நான் பேப்பர் 2 போதும், இல்லை நான் ரெண்டுமே எழுத போகிறேன் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எதனா ஒன்றை சூஸ் பண்ணி அதில் பர்ஃபெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டடி பிளானை போட்டு ஒன்று கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாட்டி கூட நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதுனா கூட எழுதுங்க. ஏன்னா ரெண்டுமே உட்காந்து ரெண்டுத்துலேயும் விட்டுறக்கூடாது. எதனா ஒரு எக்ஸாம் ஆச்சு நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும். அப்படி என்னென்ன பண்ணாக்கா நம்ம 30 நாளில் ஒரு இந்த டெட் எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியா நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படின்றது 2012 நடந்த எல்லா கொஷின் பேப்பரையும் நான் உங்களை கலெக்ட் பண்ண சொல்லலை. ஜஸ்ட்டு இப்போது 2023 நடந்த டெட்டு பேப்பர் 2 இந்த ஆன்லைன் எக்ஸாமாக நடந்திருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக. மொத்தம் 22 பேட்ச் எக்ஸாம் கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் பண்ணணும். நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அது மூலயமா இருந்து மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த எக்ஸாமுக்கு 82 மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியான வழிமுறைகளை அதுதான் நம்மளுக்கு கொடுக்குமே. உங்கள் கையில் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ஸோ நம்ம அகாடமியில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனித்தனியாகவே நான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ தமிழுக்கு ஒரு புக்கு, அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு, அதே மாதிரி உங்களுடைய சோஷியல் சயின்ஸாக இருந்ததுன்னா சோஷியல் சயின்ஸு, மேக்ஸாக இருந்தீங்கன்னா மேக்ஸு, அதே மாதிரி சைக்காலஜி. ஸோ எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை தனித்தனியாகவே ஒரு புக்லெட்டாக பண்ணி கொடுத்துருக்கேன் நான். ஸோ இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க இதை வாங்கிக்கோங்க. இது லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இது எதுக்கு நான் வச்சு இதை நான் வாங்கணும், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து திருப்பி அதுலேருந்து கொஷின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா ஒரு செட்டு கொஷின் பேப்பர் கிடையாது, மொத்தம் 22 செட்டு கொஷின் பேப்பர். 22 செட்டு கொஷின் பேப்பருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6th to 10th தான் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இது டைரெக்டாக திருப்பியும் ஒரு சில கொஷின்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலனாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் பாரதியாரை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்களா, பெருஞ்சித்தனாரை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்களா, திருவள்ளுவரை பற்றி கொஷின் கேட்குறாங்களா, எப்படி கேட்டிருக்காங்க நம்ம ப்ரீவியஸாக. அப்போ நாம் எந்த ஃபோக்கஸில் படிக்கணும்? இப்போ திருவள்ளுவரை பற்றி கேட்குறாங்கன்னா திருவள்ளுவரை பற்றி நூல் குறிப்பிலேருந்து கேட்குறாங்களா, இல்லை அவர் எழுதின திருக்குறள்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்களா, என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் பார்த்தோன்னா நம்ம புக்கிலேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத நாம் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு மட்டும்தான் ஒரு அனாலிசிஸ்க்கு வர முடியும். அப்படி அனாலிசிஸ் பண்ண பிறகு என்னென்ன டாப்பிக்லேருந்துலாம் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நம்ம 6th to 10th மொத்தமாக அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டு போகிறது வேஸ்ட். எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கும், சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன்லேருந்து ஒரு கொஷின் வருது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அப்போ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஏன்னா நம்மளுக்கு என்ன டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் வருதோ அந்த டாப்பிக்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கிலீஷ்க்கு நம்ம கொடுத்துருக்கோம், இதில் என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம பக்காவாக கொடுத்துருப்போம். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் டாபிக் மட்டும் படித்தா போதும். இருக்கிற 30 நாளைக்கு ஃபுல்லாக நான் புக்கு ஃபுல்லாக படிக்க போகிறேன் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். பர்டிகுலராக இங்கிலீஷில் கிராமராக எந்தெந்த கிராமர் கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்குறாங்களா, டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்குறாங்களா, என்ன டாபிக் கேட்குறாங்களோ அந்த பர்டிகுலர் டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணலாம். அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பார்க்கணும்.
அந்த ப்ரீவியஸ் கொஷினில் என்னென்ன டாபிக் வந்து கேட்குறாங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது எவ்வளோ மார்க்கு நான் எடுத்தாக்கா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் நான் சொல்லிடுறேன். உங்களால் தமிழில் 22 மார்க் எடுங்க போதும், ஜஸ்ட் 22 மார்க். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி 22 மார்க். என்னால் இங்கிலீஷில் 22 மார்க் எடுக்கிறது கஷ்டம், எனக்கு இங்கிலீஷ் வராது, ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு புக்கு வந்து சஜஷன் சொல்கிறேன். ஸோ இந்த புக்கு இதில் 6th to 10th என்னென்ன டாபிக் எல்லாம் நம்ம வந்து கேட்குறாங்களோ அதை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு புக்கையே நீங்கள் கையில் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் கையில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு புக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 22 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை நானே புக்கை நான் வைத்து படிக்கிறேன் அப்படின்னா 6th to 10th புக்கை நீங்கள் என்ன பண்ணுன்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள். அதிலிருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக போட்டிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் அதில் படித்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி புக்ஸை நீங்கள் வாங்கி ரெடிமேடாக ஷார்ட்கட்டில் போகிறதுனாலும் போகலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழில் ஒரு 22 மார்க்கும் இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஒரு 22 மார்க்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு 44 to 45 மார்க் இப்போதைக்கு இருக்கும். சைக்காலஜி இது நீங்கள் ஒரு மேலோட்டமாக படிச்சுட்டு போங்க. மேலோட்டமாக அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் என்னென்ன டாபிக் எல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அட்லீஸ்ட் அந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பராவது பார்த்துட்டு போங்க. அதை பார்த்துட்டு ஒரு அனாலிசிஸ் மட்டும் பண்ணிட்டு போங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியாஜத்தை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, நெட்டில் கூட நீங்கள் டைரெக்டாக படிக்கலாம். பியாஜத்தை பற்றி என்னென்னலாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அவர் இந்த வளர்ச்சியை பற்றி என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காரு, ஒரு மேலோட்டமாக பார்த்துக்கிட்டா கூட நம்மளால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எக்ஸாமில் ஒரு கொஷின்ஸை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ண முடியும். அப்படி என்னால் வந்து சைக்காலஜிலாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், சைக்காலஜியே படிக்க வேண்டாம். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் மட்டும் ஒரு கிளான்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனா கூட கண்டிப்பாக 30 மார்க்குக்கு ஒரு 10 மார்க் நீங்கள் எடுக்கலாம். படிக்கலைன்னா கூட டிக் பண்ணால் கூட ஒரு 10 மார்க் எடுக்கலாம். அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் இங்கிலீஷில் சேர்த்து ஒரு 44 மார்க்கு, இதில் ஒரு 10 மார்க் வந்துச்சு அப்படின்னா ஒரு 54 55 மார்க் நம்ம கையில் இருக்கும். இப்போ நீங்கள் மேஜரில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், நீங்கள் சோஷியல் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்லேருந்து மட்டும் 60 மார்க் வரும். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும், ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் 60 மார்க்கு. நீங்கள் 60 மார்க் எடுக்க வேண்டாம், 50% 30 மார்க் எடுங்க போதும். 60 மார்க் வேண்டாம், 30 மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இவ்வாறு குவாலிஃபைடு. மேக்ஸு சயின்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸு நீங்கள் நல்லா வரும், நான் மேக்ஸில் 20 மார்க் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்குது 30க்கு அப்படின்னா மேக்ஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 20 மார்க் எடுங்க. சயின்ஸு மேலோட்டமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, சவுண்டு அப்படின்ற ஒரு லெசன்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்களா, சவுண்டு லெசனை படிங்க. இல்லை வேறு என்னென்ன லெசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவியல், அழகிட்டு, அது மாதிரிலாம் ஒரு சில லெசன்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு என்னென்ன லெசன்ஸ்லேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் லெசன்ஸ் மட்டும் கவர் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் ஒரு சயின்ஸில் ஒரு 10 மார்க்லேருந்து ஒரு 15 மார்க் எடுத்துருங்க போதும். கண்டிப்பாக உங்களுடைய மார்க் 90 மார்க்கில் வந்து நிற்கும். ஈஸியாக இந்த 30 நாளில் அந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் பேட்டர்ன். அப்போது தமிழில் ஒரு 22, இங்கிலீஷில் ஒரு 22, சைக்காலஜியில் ஒரு 10 மார்க்கு இல்லை ஒரு 12 மார்க்கு, உங்களுடைய மேஜரில் ஒரு 30 மார்க்கு, இது வரைக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே வேறு குவாலிஃபைடு. இப்போ நம்ம என்னென்ன படிக்கணும் இது எடுக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு 10th வரைக்கும் படிங்க, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படிங்க. 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்தா மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது பாசிபிலிட்டிஸ். இப்போது வேறு என்னென்னலாம் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டெய்லி பிளானை நீங்கள் பண்ணணும். டெய்லி பிளான்னா என்னென்னா தமிழில் என்ன நாளைக்கு படிக்க போகிறீங்க, இங்கிலீஷில் நாளைக்கு என்ன படிக்க போகிறீங்க, சயின்ஸோ என்ன படிக்க போகிறீங்க, மேக்ஸோ என்ன படிக்க போகிறீங்க, இல்லை சோஷியல் சயின்ஸோ இல்லை சைக்காலஜியோ, நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்றது நாளைக்கு என்ன படிக்க போகிறது இன்றைக்கி நைட்டே நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு போயிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய பிளான் ஸ்கெடியூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடணும். அதுக்கு அடுத்தது இது வந்து டெய்லி பிளான். ஸோ டெய்லி பிளானை
நீங்களே உருவாக்குங்க. அப்படி எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா நான் யூடியூப்பில் டெய்லி பிளான் வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இருக்கிறது 30 நாள். ஸோ நீங்கள் யாரையுமே நம்ப வேண்டாம். ஸோ செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இந்த டாபிக் படிங்கன்னு சொல்லுவாங்களான்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் நாளைக்கு படிக்கணும், தமிழில் வந்து என்னென்ன டாபிக் நம்ம படிக்கணும், இங்கிலீஷில் என்னென்ன கிராமர் படிக்கணும், சோஷியலாக என்னென்ன லெசன்ஸ் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே பிஃபோரே நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருங்க. நாளைக்கு நான் என்ன டாபிக் படிக்கணுன்றத முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அப்படின்றது இதுக்குமே நீங்கள் வந்து ஸ்கெடியூல் ஒதுக்கணும். டெய்லியுமே நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கெடியூல் போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு 1 hour இல்லை 2 hour நீங்கள் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறதுக்காகவும் டைம் ஒதுக்கியே ஆகணும். இது எம்சிக்யூ பேட்டர்னில் இருக்கிறதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸும் கொடுத்துரும், ரிவிஷனும் கொடுத்துரும் ஈஸியாக. அதே மாதிரி இருக்கிறது 30 நாள் அப்படின்றதால படிக்கிற நேரத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதே டைமை இந்த டெட் எக்ஸாமுக்கும் நீங்கள் ஒதுக்கி ஆகணும். அதில் தமிழுக்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, இங்கிலீஷ்க்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, உங்களுடைய மேஜருக்கு எவ்வளோ நேரம் படிக்க போகிறீங்க, இது எல்லாமே கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த ஒரே மாதத்துலேயே நீங்கள் வந்து இது கிளியர் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த 1 monthல நீங்கள் வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலைன்னா அடுத்த கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. அப்படியே 2026 கால்ஃபர் பண்ணிவிடுவாங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற கால்ஃபரை நாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும்தான் நம்ம கான்செப்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடலாம். இல்லை நான் இந்த எக்ஸாமை வந்து சரியாக நான் டைம் இல்லை, 30 நாள் இதெல்லாம் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நான் அடுத்த கால்ஃபருக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உக்காந்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். டெட் எக்ஸாம் வந்த பிறகு அதில் பாஸ் பண்ணி அடுத்த நியமன தேர்வுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நிறைய ப்ராசஸ், கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 3 to 3.5 years நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க இந்த ஒரு கால்ஃபரை விட்டுட்டிங்கன்னா. ஸோ இருக்க போகிற கால்ஃபர் இது இந்த 30 days இது கம்மி அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். இருக்கிற 30 daysல என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் ரெகுலராக நான் யூடியூப்லேயுமே சொல்லிட்டு வரேன். அதே மாதிரி முடிஞ்சாக்கா லைவாக ஒரு சில டெஸ்ட் ப்ராக்டிஸ், கொஷின் ப்ராக்டிஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனை ரொம்பவே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இது ரெண்டுமே பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் வேணால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபோர்ட்டை நான் உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுடைய எஃபோர்ட் வந்து இதில் அதிகமாக இருக்கணுமே. ஸோ வேறு எந்த உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும், வேறு எந்த மாதிரியான பிளான் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு எதனா ஐடியாஸ் என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா அதை வேணால் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதுக்குமே நான் ஐடியாஸ் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ.